இன்றைக்கி காலையில் திருவான்மியூர் பக்கம் தான் ஒரு டியூட்டி அடிச்சதுங்க. சரி அப்படின்னு நானும் நேராக அங்கே இருக்கிற பீச்சுக்கு கிளம்பி என்னோடய கல்யாணத்துக்கு வாங்கின மாலையை கடலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்துருக்கும்போது என் ஃபேமிலி என் மேலே செம காண்டாக இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் சும்மா தாங்க இருந்தாங்க. நான் தான் வாங்க காரில் செட்டு மாட்டிக்கிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்வமாட ரொம்ப கிளம்பிட்டாங்க. அங்கே போய் செட்டு மாட்டுற இடத்துல 1½ மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் செட்டு மாட்டினதுக்கப்புறம் கடலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே மெரினா பீச்சில் செம கூட்டங்க. அவங்க எல்லாருமே காண்டாயிட்டாங்க. சரி நான் அவங்கள அப்படியே திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த மாலையை தாங்க கடலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தேன். சரி இன்றைக்கி என்னெல்லாம் டிஃபன் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்படியே நேராக கிளம்பி போனால் அங்கே மீன்காரங்க அந்த வலையெல்லாம் இழுத்துட்டு இருந்தாங்க. பாருங்கள் நம்ம மீன் சாப்பிட்றதுக்காக எத்தனை பேர் உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே எனக்கு காலைல பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் இவ்வளோலாம் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி காருக்கு வந்துட்டேங்க. காரில் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் மிளகா பொடியும் தாங்க வச்சுருந்தாங்க. அப்படியே சிறுகடிக்க ஆசை சீரியலை போட்டு விட்டு அப்படியே அந்த இட்லியை சாப்பிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பிட்டேங்க. அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க.